வணக்கம் நேயர்களே. என்னுடைய கரணையின் பிடியில் இருந்து இன்றைய தினம் சந்தைகள் வெளியே வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மெயினாக ஒரு ஃபெடரல் ரேட் கட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒரு குளோபல் கியூஸ் ரொம்ப பாசிட்டிவாக நம்ம மார்க்கெட்டுக்கும் வந்தது தான் முக்கிய காரணம். அட்வான்சஸ் 1812, டிக்ளைன்ஸ் 837. ஸோ நிஃப்டி 182 புள்ளிகள் அதிகரித்து 25,327.75, சைக்கலாஜிக்கல் பேரியர் 25,300 மேலே இன்றைய தினம் முடிவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஆசிய பங்கு சந்தைகளும் இன்னைக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணிடுதுன்னு சொல்லலாம். இதுபோல் நம்மளுடைய ஃபியர் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ், அது இன்னைக்கு 5% விழுந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. டியூரிங் த டே 10.53 வணிகமாகிறது. துறைகளை பார்க்கும் பொழுது 10 out of 11 செக்டார்ஸ் இன்னைக்கு நேற்றுக்கு நெகட்டிவாக இருந்ததில் இன்னைக்கு பாசிட்டிவ் டெரிட்டரியில் இருக்கு. அதில் மெயினாக பார்த்தோம்னா ரியாலிட்டி, பிஎஸ்யூ பேங்க் அண்ட் மெட்டல் ஒரு டாப் பையிங் செக்டார் இன்னைக்கு. மறுபுறம் மீடியாவில் ஸ்லைட் ப்ராஃபிட் புக்கிங்கில் ஒரு ஸ்லைட் வீக்னஸை பார்க்க முடிஞ்சது என்று சொல்லலாம். அதுமாதிரி பிஎஸ்யூ பேங்க்ஸ் நேற்றுக்கு கிட்டத்தட்ட 1.5% விழுந்ததில்ல, இன்னைக்கு அப்படியே ரெக்கவரிங் ஃப்ரம் எஸ்டர்டே லாசஸ். அண்ட் மெட்டலும் அதுமாரி தான், எல்லாமே வீழ்ச்சியிலிருந்து ஒரு புதிய மீட்டெடுப்பை பார்க்க முடிந்தது. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா பஜாஜ் ஃபைனான்ஸ், நெஸ்லே, பஜாஜ் ஃபின்சர்வ் டாப் பர்ஃபார்மர் டுடே. தென் ஏஷியன் பெயிண்ட்ஸ், ஹெச்டிஎஃப்சி லைஃப், ட்ரெண்ட், ஜியோ ஃபினான்ஸ், எல்என்டி, அல்ட்ராடெக், எட்டர்னல் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கின பங்குகளில் டாடா மோட்டார்ஸ் மெயினாக அந்த டிமர்ஜர் தான். பஜாஜ் ஆட்டோ, இன்ஃபோசிஸ், ஆக்சிஸ் பேங்க், டெக் மஹேந்திரா, மேக்ஸ் ஹெல்த் கேர், டாடா கன்சியூமர், டாக்டர் ரெட்டிஸ் லேப், மாருதி சுசுகி, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் பர்சிஸ்டன்ட் சிஸ்டம் அது பார்த்தோம்னா ஐடி இண்டெக்ஸில் கிட்டத்தட்ட 7% மேலே ஏறி இருக்கிறது. மெயினாக ஸ்ட்ராங் Q2 ரிசல்ட்ஸ். அதுபோல் ஐசிஐசிஐ லம்பார்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ் பார்த்தோம்னா ஒரு 7% அதிகரித்திருக்கிறது. ஹையர் ப்ராஃபிட்ஸ் ஆன் செப்டம்பர் குவார்ட்டர். இதுமாரி நிஃப்டி 50 கண்ட்ரிபியூட்டரில் பஜாஜ் ஃபினான்ஸ், ஐசிஐசிஐ பேங்க் அண்ட் எல்என்டி மேஜராக இன்னைக்கு ஏறுவதற்கு ஒரு முக்கிய காரணிகள் என்று சொல்லலாம். அதுமாரி இண்டெக்ஸ் வெயிட்டேஜில் இன்ஃபோசிஸ், ஆக்சிஸ் பேங்க் அண்ட் பஜாஜ் ஆட்டோ மார்க்கெட்டை இறக்கினதற்கு முக்கிய காரணிகள் என்று சொல்லலாம். மார்க்கெட் பிரெத்தை பார்க்கும் பொழுது இன்றைய தினம் பாசிட்டிவ். மேலும் இன்றைய தினம் 67 பங்குகள் 52 வீக் ஹையையும் 95 பங்குகள் 52 வீக் விலையும் டச் பண்ணியிருக்கிறது. மறுபுறம் 89 பங்குகள் அப்பர் சர்க்கியூட், 65 பங்குகள் இன்னைக்கு லோவர் சர்க்கியூட்டை தொட்டுள்ளது. மேலும் இன்றைய தினம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கனாக்க, தி ப்ரெடிக்ட் ருப்பி 90 rupees per டாலராக இந்த சைக்கலாஜிக்கல் மார்க்கில் தொடக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு. மேலும் நம்மளுடைய அமெரிக்காவிலே ஃபெட் 2 ரேட் கட் எதிர்பார்க்கிறது இந்த வருஷத்தில். அதுதான் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் டு த மார்க்கெட் டுடே அப்படின்னு சொல்லலாம். மேலும் புல்லிஷ் பையர்ஸ் பார்க்கும் பொழுது சந்தைகளில் இன்னைக்கு ஒரு மாதிரி ஒரு ப்ரொபல்டாக வந்திருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு காலையில் பார்த்தோம்னா சந்தைகள் ஓப்பனிங்கில் 25,181 நேற்றைய விட ஒரு 40 புள்ளிகள் மேலே ஓப்பன் ஆச்சு. அதுமாரி லோவும் பார்த்தீங்கன்னா உடனே டச் பண்ணிடுச்சு. ஒரு 9:20 25,159.35. அதன் பிறகு மார்க்கெட் எகைன் ஒரு 10 மணிக்கு 25,216 கிட்டத்தட்ட வந்தது. தென் எகைன் ஏற ஆரம்பிச்சது. படிப்படியாக ஏறி அரௌண்ட் ஒரு 1:40 நியூ ஹை. இன்னைக்கு ஹை 25,365.15, கிட்டத்தட்ட 200 புள்ளிகளுக்கு அளவுக்கு இன்னைக்கு ஏறி இருப்பது குறிப்பிடத்தக்கது. மெயினாக மார்க்கெட் அந்த 25,450க்கு மேலே போச்சுன்னாக்க 25,650 வரலையும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. ஏன்னா இந்த புல்லிஷ் பையர்ஸ் மெயின்டைன் பண்ணி அதுவே அதை இழுத்துட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அதனால ஸ்டில் வி ரெக்கமெண்ட் பை ஆன் டிப் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுபோல் 25,000ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் சோனாக இருக்கக்கூடும். அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் பாசிட்டிவ் மூமெண்டம் சந்தைகளில் வந்திருப்பதை பார்க்க முடிகிறது. மேலும் சில்வர் குளோபலாக பார்த்தோம்னா இன்னைக்கு 3% அதிகரித்து
$52.95 per ounce-ஆக இருக்கிறது. ஸோ அதனால தான் நம்ம ஊர்லேயும் சில்வர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க ஏறி இருக்கிறது. கிட்டத்தட்ட $2043 அதிகரித்து 1,61,547 தங்கம் $994 அதிகரித்து 1,27,250 crude oil $48 குறைந்து 5,185 வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. அதுபோல பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா PB Fintech, ICICI Prudential and Reliance Industries, அதுபோல நிப்டி ஃபியூச்சர் ஆவரேஜ் வால்யூம், பேங்க் நிப்டி ஃபியூச்சர் பிலோ ஆவரேஜ். மார்க்கெட்டை பொறுத்தவரை ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் வித் அ குட் குளோபல் சென்டிமெண்ட். ஃபர்தர் மார்க்கெட் ரேலி இது தீபாவளி வரலையும் நீடிக்கும் என்ற எதிர்பார்ப்பு சந்தைகள் அதிகமாக இருக்கிறது. அதனால் நாளைய தினம் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.